சாரப்பாம்பு வந்து என் டாக்டரை பைட் பண்ண லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ. அப்பாவா எனக்கு அதில் வர கமெண்ட்ஸ் சில நேரம் பார்க்கும்போது நெகிழ்வாக இருக்கும், சில நேரம் ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். வாய்க்கு வந்தபடி திட்டிருப்பான், ஒரு பாம்பை எப்படியா ஹேண்டில் பண்ண. அது வந்து நல்ல அடர்த்தியான செடிங்க. இப்படி பாம்பு பிடிக்கிறது ஒரு இதா, இதில் உங்களுக்கு பெருமையா, இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி கூட எழுதுறாங்க. ரொம்ப ரேண்டமாக இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ரொம்ப பேடாக பேசுவாங்க. ஐ மீன் ஒரு உமனோட ப்ரைவேட் பார்ட்டை வச்சு எல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு பாம்பு ஒரு ஆபத்தான உயிரினம் தான், மாற்று கருத்தே இல்லை. நான் எதையும் திணிக்கலை. அப்படியே கூட கூட சின்ன வயசுலேருந்தே இந்த பச்சை பாம்பு தனி பாம்பெலாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்படியே மெதுவாக உள்ளே வந்துட்டாங்க. பாம்பு பிடிக்கிறவங்க தைரியசாலின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு வந்து பயம், எங்களுக்கெல்லாம் பயம், உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அது எனக்கு அந்த டேர்மை தப்புன்னு தோணும். ஏன்னா நாங்கள் பாம்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது 10 அடி தள்ளி மயக்க அடிச்சு விட்ற பொம்பளைலாம் இருக்காங்க, விமன்லாம். அவங்கள போய் பாம்பை தொடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் பேசிக்காக சின்ன வயசுலேருந்து விலங்குகள் மேலே எனக்கு பெரிய பிரியம். அப்புறம் பாம்பு பிடிக்கும்போது என்னை ஷூட் பண்ணலாம் கூப்பிட்டு போனாங்க. நான் பேசிக்காக கேமராமேன். அதில் அது ஒரு சின்ன நுணுக்கம் தான். ஒரு 10 தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியம் வந்து. நல்ல பாம்பு பிடிச்சோன்னே கெஞ்சுவாங்க, சார் ஒரே ஒரு கற்பூரம் கொளுத்திடுவோம் சார், நீங்கள் வெள்ளிக்கிழமைவாங்க. பட் பால் பிடிக்குமா சார் அந்த படத்தில்? மாதிரி கிடையாதுங்க. சம்டைம்ஸ் ரொம்ப தாகத்தோடு இருந்ததுன்னா சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப் சும்மா நாக்கு அப்படி வச்சு பார்க்கணும். அவ்வளோதான், உறிஞ்சிலாம் குடிக்காது. பாலுன்றது பாம்பு ஹெல்த்துக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்கியூ பண்ணீங்கன்னா எல்லாமே உங்ககிட்ட வச்சுக்க முடியாது, அதை நீங்கள் எங்கெங்கே விடுவீங்க? அடாப்ஷனுக்காக நாங்கள் போடுவோம், ப்ரீ அடாப்ஷன். நிறையா ஃபேமிலி, லவ்விங் ஃபேமிலிஸ், பெட் அனிமலை வந்துட்டு அங்கே குழந்த மாதிரி பார்க்குறாங்க. வந்து அவங்க ஒரு ஃபேமிலிலாம் டாக் அடாப்ட் பண்ண வந்துட்டு வாயில் வாய் வச்சு முத்தம் கொடுக்குறாங்க, ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசுனது போய் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் விதை போட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பொண்ணை வந்து இதில் விடணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா ஜென்ரலாக பேரண்ட்ஸ்னாலே ஐயோ அதுக்கு போயிடாது, இதுக்கு போய்டா, இதாகிடும் அதாகிடும் பயன்படுத்த தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நார்மல் பேரண்டிங்காக இல்லாமல் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக உங்கள் பொண்ணை இதில் விட்டீங்க? இல்லை, தைரியம்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு என்னமோ அதில் தப்பாக எதுவும் தெரியல. மந்தையில் ஒருத்தராக இருந்துக்கூடாது. போன முறை இந்த பிளானட்டுக்கு வந்தமான்னு தெரியாது, அடுத்த முறை வரப்போகிறோமானும் தெரியாது. இந்த லைஃப்பை நம்ம நினச்சா மாதிரி வாழ்ந்துடலான்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதை அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. விருப்பம் இல்லாமல் உள்ளே வர முடியாது. நான் எதையும் திணிக்கலை. அப்படியே கூட கூட சின்ன வயசுலேருந்தே இந்த பச்சை பாம்பு தனி பாம்பெலாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஓகே. அப்படியே மெதுவாக உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது வரணும் அப்படின்னு, பட் எனக்கா தோணியிருக்கா இந்த மாதிரி இல்லாமல் கூப்பிட்டு வந்து? இதுக்கு நான் இன்னொரு மாதிரி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் பாம்பு கடிச்சா ஆபத்தாச்சே செத்து போயிடுவாங்களே. ஆமாம், பாம்பு ஒரு ஆபத்தான உயிரினம் தான், மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் அது KMC GH ஸ்டான்லி முன்னால் நின்னீங்கன்னா பைக்கில் விழுந்து அடிபட்டு வர்றவங்க எத்தனை பேருன்னு பாருங்கள், ஸ்னேக் பைட்டில் வர்றவங்க எத்தனை பேருன்னு பாருங்கள். நம்ம யாராவது பைக் ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோமா? கண்டிப்பாக சொல்கிறதில்ல. இப்போ பாம்பு குறித்து நமக்கு தலைமுறையாக பெரிய போதனை நம்ம மண்டையில் ஏற்றி விட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமல். ஆமாம், படைய அதன் மீது பெரிய அலர்ஜி வந்துருச்சு. அப்போது பைக் ஓட்டாதன்னு யாரையும் நம்ம போய் கையை பிடிச்சி நிறுத்ததில்லை. ஐயோ நீ பைக் ஓட்டாதன்னு. அதோட விபத்து நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்னேக் பைட் ரொம்ப கம்மியாக தான். ஆனால் ஸ்னேக்கை பற்றி நிறையா பேசுவோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அது இந்த பிரபஞ்சம் எல்லா உயிருக்கும் சொந்தமானது இந்த பூமி. வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யணும். அதாவது அது மேலே அலர்ஜி இல்லவங்க அதை தொடக்கூடாது. அதை வற்புறுத்துறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. அலர்ஜி இல்லாதவங்க தொடரும் போது அதை தொடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது. ஓகே. விலங்கினத்தை நேசிக்கிறவன் நேசிப்போடு நிறுத்திக்கணும். யாரும் நேசின்னு வற்புறுத்த அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அலர்ஜி, உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் பாம்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது 10 அடி தள்ளி மயக்க அடிச்சு விட்ற பொம்பளைலாம் இருக்காங்க, விமன்லாம். அவங்கள போய் பாம்பை தொடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது ஒரு ஆபத்தான உயிரினம் தான். அதே மாதிரி நேசிக்கிற ஒரு ஆள் நேசிக்காதுன்னு சொல்லுவோம். இங்கே நிறைய விதண்டாவாதங்கள் இதை ஒட்டி தான் போயிட்டுருக்கு. பொது காலத்துலலாம் பார்க்கலாம். நேசிக்கிறவனும் விதண்டாவாதமாக பேசுகிறது, அதன் மீது அலர்ஜி உள்ளவங்களும் ரொம்ப அதிகமாக பேசுகிறது. நேசிக்கிறவங்க நேசிக்க வைப்பா, அலர்ஜி உள்ளவங்களும் தொந்தரவு பண்ணாது. அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த மாதிரி தான் அவன் நேசித்து உள்ளே வந்துட்டா அப்படி அக்செப்ட் பண்ணி. அவங்க அனிமல்ஸ் நேசிக்கிற காரணம் வந்து ஒரு மெயினாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த பாண்டிங் வந்துச்சு அனிமல்ஸ் மேலே சார்? தெரியலங்க. அது சில நேரம் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் கொடுத்துட்டாரு விதின்னுவாங்க, இல்லைன்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு எப்படி அந்த ஈர்ப்பு ஏற்பட்டதுன்னு தெரியல. ஆனால் பேசிக்காக சின்ன வயசுலேருந்து விலங்குகள் மேலே எனக்கு பெரிய பிரியம். அப்புறம் பாம்பு பிடிக்கும்போது என்னை ஷூட் பண்ணலாம் கூப்பிட்டு போனாங்க. நான் பேசிக்காக கேமராமேன். ஓகே.
அதில் அது ஒரு சின்ன நுணுக்கம் தான். ஒரு 10 தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். அதன் மீது இருக்க அருவருப்பு தான் உங்களுக்கு அதை தொட விடாமல் பண்ணுற அலர்ஜி. அது பார்த்தோன்னே ஒரு அலர்ஜி வந்துடும். பாம்பு பிடிக்கிறவங்க தைரியசாலின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு வந்து பயம், எங்களுக்கெல்லாம் பயம், உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அது எனக்கு அந்த டேர்மே தப்புன்னு தோணுது. அதன் மீது இருக்க ஒவ்வாமை அலர்ஜி. இல்ல இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இல்லை அது இருக்கு. அதான் But ஒவ்வாமை நீங்க- அலர்ஜி நமக்கு தலைமுறையாக நம்ம மண்டையில் பூத்திட்டாங்க. அதுதான் அதோடைய அது ஒரு நுட்பம் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியான வேலை தான் அது. ஆனால் அது ஒரு ஆபத்தான உயிரினம். ரொம்ப கவனமாக செய்யணும். டூ வீலர் ஓட்டுறது அதானே, ஸ்கிட் ஆகி வந்தால் ஹெட் இன்ஜுரி. நீங்க ஏதாவது ஒரு பெட் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கா சார்? அது நிறையா இருக்குங்க. குரங்கு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், நாய் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், சட்டி உள்ள தலையை விட்டா கூடுவாங்க, குரங்கு அடிபட்டு விழுந்துருச்சுன்னுவாங்க. கீரிப்புள்ளையை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், ஒரு டாய்லெட்டில் போய் விழுந்துருச்சு. அந்த கீரிப்புள்ளை வந்து ரொம்ப இமோஷனலாக என்னென்னா, நான் முதல்ல அதை ரெஸ்கியூ பண்ண போகும்போது அது கடிக்க ட்ரை பண்ணுது. அது உயிர் வனவிலங்கு தானே அது. ஆனால் ரெஸ்கியூ பண்ணி இடத்துக்கு அது ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி. அடுத்து அது ரெஸ்கியூ ஆகிற வரைக்கும் ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒத்துழைச்சிது. அன்பிலீவபிள் அது. அதை தொட்டு அதை கடிக்கலாம் முயற்சி பண்ணல. அழகாக அந்த இடத்த காட்டிட்டு மருந்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வாயில் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா ரிசீவ் பண்ணிவிட்டு கடிக்கவே முயற்சி பண்ணல. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாத அதிசயங்கள் எத்தனையோ இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி இமோஷன் ஆகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதிரி வேற அனிமல் நீங்க ரெஸ்கியூ பண்ணப்போ அது ஒரு ரெஸ்கியூ பாம்பு ரெஸ்கியூக்காக போகிறோம். அங்கே பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி, அது ஒரு ரெய்னி சீசன், நனைஞ்சு போய் உடம்பு ஃபுல்லாக நிறைய டிக்ஸ் உண்ணியோட படுத்திருக்கு. அங்கே நடுங்கிட்டு இருக்கு, விட்டா அது வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, இது 2 நாளாக இப்படி தான்மா இருக்குது, மாடு ஏதாச்சும் மிதிச்சிருச்சான்னு தெரியல, கால் உடஞ்சிருக்கு, அதில் நடக்க முடியலன்றாங்க. அவரை நான் பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர் வந்துட்டு இவருக்கு கெனைன் டிஸ்டெம்பர் இருக்குது, ஸோ ஒரு 3 days மேக்ஸிமம் பார்க்கலாம், அதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டாரு. பட் எனக்கு எங்கேயோ சம்வேர் ஹோப் இருந்துச்சு, இவன் பொழைச்சி வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷன்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே டயட்லேருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அவனால் முன்னாடி நடக்கவே முடியல சுத்தமாக. அவனுக்கு வாரியர்னு பேர் வச்சேன். இப்போ எங்கள் கேம்பஸில் அவர் தான் ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அவர் கண்ட்ரோல் தான் எல்லாமே. ஸோ யா. அண்ட் சேனான்னு ஒரு கேட்டு, அதுக்கு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி ஒரு கால் வந்துட்டு உடஞ்சிருச்சு, காலே இல்லை, போன் ஹாஃப் இதுவாக தெரியுது. ஸோ அப்படி தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஐ மீன் எப்படி சொல்கிறது, டே அண்ட் நைட் மாற்றி அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டோம். லைக் ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரிப்ஸ் போட கூப்பிட்டு போகிறது, ட்ரெஸ்ஸிங் மாற்றி பண்ணுறது. அவங்க வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அது பூப் பண்ணுச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு உள்ளே போகுதுன்னு அர்த்தம், டைஜஸ்ட் ஆகுது, ஓகே அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஃபைனலி அவங்களுக்கு இருந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் காரணமாக she lost her life. அது எங்களுக்கு லைக் எவ்ரிடே மார்னிங் அவளோட ஹெல்த்தில் வந்துட்டு இப்படி அப்படி ஆன் அண்ட் ஆஃப் அப்படி இருந்தா. ஸோ எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்ச உடனே போய் அவள் வயிறு மூவ் ஆகுதா, மூச்சு விடுறாளான்னு பார்க்குறது எங்களுக்கு ஒரு ரொட்டீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 days அந்த ரொட்டீன் எங்களுக்கு கட் ஆகுறப்ப அதுவே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நிறைய கால்ஸ் வரும், டிஃப்ரெண்ட்டான பீப்புளை போய் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நான் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கூட ஜெல்லாகி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அப்புறம் ரிலேட்டிவ் பார்க்குற மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, கவனிக்கிறது, நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் போய் பார்க்குறது, நிறைய உறவுகளை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். அதாவது இந்த பாட்டி. ஸ்னேக்கு பாட்டி விஷயம் சொல்லாது முன்னால நிறைய அந்த பாம்புகளை பற்றி பேசும்போது பாம்புகளை பற்றி பேசுகிறோம். நம்ம பொது காலத்தில் சில விஷயங்களை சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, விஷப்பாம்புகள் 4 தான். அது எத்தனை வருஷம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் பொது காலத்தில். அப்போது அங்கே அதை சந்திக்கிற மனிதர்களின் உளவியல் அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, 8 அடி தான் வீடு, ஒரு ரொம்ப மினிமம் வருமானம் உள்ள ஒரு குடும்பம், ஒரே ரூம் தான், அதில் தான் சமைக்கிறாங்க, அதுலேயே ஒரு கட்டில், அதிலே தங்கியிருக்காங்க, கட்டிலுக்கு நிறைய பாத்திரம் போட்டுக்கிறாங்க. ஒரு கிராமம், அது பேர் சொல்லக்கூடாதுன்றதால அந்த கிராமத்துக்கு நாங்கள் போய் இறங்கிட்டோம். அந்த வீட்டு உள்ளே போகிறோங்க, போய் நாங்கள் ஒரு 5 பேர் உள்ளே நிற்கிறோம் வித் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. அந்த அம்மா வந்து எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்க லேடி வெளியே போக மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மேடம் நீங்கள் வெளியே இருங்க. திரும்ப உள்ளே நிற்கிறாங்க. ஒரு பாயிண்டில் நான் கொஞ்சம் என்னடா இவங்க நம்மளை திருடிடுவோன்னு பயப்படுறாங்களோ என்னமோன்னு எனக்கே அந்த டவுட். என்னம்மா ஏதாவது திருடிடுவோன்னு பயப்படுறீங்களாம்மா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காதும்மா, நீங்கள் வெளியே இருங்க, உங்கள் ஊர் ஆண்களை கேட்டு பாருங்கள், வெளியே நின்றுங்கன்னா. இல்லைண்ணா எங்கள் அம்மா அப்பா படத்தை கட்டிலுக்கு ஒழிச்சு வச்சுக்கிறேன்னா அந்த படத்தை வெளியே எடுத்துட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வெளுத்துருவாருண்ணா அப்படின்னு. நாங்கள் உங்களுக்கு பாம்பை விட
அவங்க கணவர் மேலே பயம் அதிகமாக இருக்குது. அம்மா அப்பா படத்தை பார்த்தாருன்னு அடிச்சிடுவாருங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம், பாம்பு மட்டும் தான் வெளியே வரும், படம் வெளியே வராது, கவலை இல்லாமல் வெளியே போயிருங்கன்னு. தம்பிங்க என் காதுகிட்ட குனிஞ்சு சொல்கிறாங்க, கூட அசிஸ்ட் பண்ணுற தம்பிங்க, அங்கிள் பிடிக்க வேண்டிய பாம்பு வெளியே நிற்குது அங்கிள்ன்றானு. தம்பி 63 வயசில் அங்கிளால் ஓட முடியாது, இந்த விபரீதத்தெல்லாம் இழுக்காதீங்க. இது மாதிரி நிகழ்வுகள், வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு உளவியல். நீங்கள் பாம்பு பிடிச்சிட்டுப்போம் 20 அடி கழிச்சு தள்ளி மயக்கடிச்சு விடுவாங்க பொத்துன்னு. அப்புறம் நல்ல பாம்பு பிடிச்சோன்னே கெஞ்சுவாங்க, சார் ஒரே ஒரு கற்பூரம் கொளுத்திடுவோம் சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னுவாங்க. அந்த பாம்பு வெளியே நிற்கிற வரைக்கும் ரிஸ்க்கு, அவங்களுக்கும் ரிஸ்க்கு, நமக்கும் ரிஸ்க்கு, எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு. கெஞ்சுவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார் வீட்டுக்குள்ள வந்துச்சு, தயவு செய்து ஒரே ஒரு கற்பூரம் கொளுத்திக்கிறோம் சார். வேற வழி இல்லாமல், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தம் அவங்க வீட்டில் ஜுரம் வந்தால் கூட அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாம்பு பிடிச்சாங்க, நம்ம கற்பூரம் கொளுத்தலை. ஒரு குழந்தைக்கு டைரி ஆனால் கூட நம்ம கற்பூரம் கொளுத்தலை, வெள்ளிக்கிழமை பாம்பு பிடிச்சாங்க. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏறாலாம். ஆனால் இதை நம்ம பொதுக்களத்தில் சொன்னால் ஒரு தனிப்பட்ட மனிதரோட பிரைவசியை நம்ம தொட்டா மாதிரி ஆகிடும். அதனால் அதை சொல்ல முடியாது. எனக்கு ஆக்சுவலாக பாம்பை பற்றி சொல்கிறத விட இந்த தகவல்கள் தான் நிறைய சொல்லணுங்கிற ஆசை எல்லா இடத்துலையுமே. அப்புறம் பால்லாம் வச்சு குடிக்கலாம், அதெல்லாம் பாலில் வச்சதில்லை. பால் வைக்கிறேன்னுவாங்க, வேணா 3 நாள் கழிச்சு எனக்கு பால் வைக்கலாமா? நீங்கள் பாம்புக்கெல்லாம் பால் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நேரம் ஆகாக. பட் பால் பிடிக்குமா சார் அந்த படத்தில்? ஒரு மாதிரி கிடையாதுங்க. சம்டைம்ஸ் ரொம்ப தாகத்தோடு இருந்ததுன்னா சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப் சும்மா நாக்கு அப்படி வச்சு பார்க்கும், அவ்வளோதான். உறிஞ்சிலாம் குடிக்காது. இந்த நல்ல பாம்பு வந்து குடிக்காது, குடிக்கிற மாதிரி குடிக்காது. பாலுன்றது பாம்பு ஹெல்த்துக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். அப்படியா? ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் இந்த டிவியில் காமிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்ம எல்லார்ட்டையும் விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, வருத்தமாக தான் இருக்கும். என்ன ஆமாம், நீங்கள் இதுலேயே ஊறி போய் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, பழைய படங்கள் பார்க்கும்போதும் சரி, இப்போ கரண்டாகவும் சரி, சீரியல்ஸில் மெயினாக கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விவாதத்துக்குள்ளேயே போகிறதில்ல. நீங்கள் எங்கே இந்த பொது காலத்தில் பார்த்தீங்கன்னாலே சில பேர் திட்டிருப்பான், லைக் போட்டு போடும், பதிலே கொடுக்க மாட்டேன். புரியாது அவங்களுக்கு, புரியாமல் ஏதோ பேசுவாங்க. ஆக்சுவலாக ஒரு சாரப்பாம்பு வந்து என் டாக்டரை பைட் பண்ணது லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ. அப்பாவா எனக்கு அதில் வர கமெண்ட்ஸ் சில நேரம் பார்க்கும்போது நெகிழ்வாக இருக்கும், சில நேரம் ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அவன் வாய்க்கு வந்தபடி திட்டிருப்பான், ஒரு பாம்பை எப்படியா ஹேண்டில் பண்ண. அது வந்து நல்ல அடர்த்தியான செடிங்க. அது நான் மிஷினுக்கு பார்த்துட்டோம். மோர் தேன் 6 feet இருக்குது, உள்ளே நிறைய பின்னி இருக்குது, உள்ளே நம்மளும் போக முடியாது. இப்போ அது நம்ம கையில் கிடைச்ச டெய்ல் மட்டும் தான். அதை மிஸ் பண்ணிட்டா அந்த வீட்டாருக்கு நம்ம ரெஸ்கியூரை கூப்பிட்டுமே பயன் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அவனை ரெஸ்கியூ பண்ணியே ஆகணும். நான் மிஷின் தெரிஞ்சு போச்சு, பைட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அவனை மேக்ஸிமம் ஃபோர்ஸை போட்டு இழுத்தாகணும். அப்படி இழுக்கும்போது அது திருமண வேகத்துக்கு அவளை கடிக்குது. ஆனால் அது என்னவா நினைக்கிறாங்கன்னா, ஹீரோயிசமாக நினச்சி இப்படி பாம்பு பிடிக்கிறது ஒரு இதா, இதில் உங்களுக்கு பெருமையா, இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி கூட எழுதுறாங்க. நான் அவளுக்குமே சொன்னது ஜஸ்ட் லைக் போட்டு போயிடுமா. இந்த விஷயம் இல்லை, ஜென்ரலாக வந்து அந்த வீடியோவில் தான் ரொம்ப ரேண்டமாக இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ரொம்ப பேடாக பேசுவாங்க. ஐ மீன் ஒரு உமனோட ப்ரைவேட் பார்ட்டை வச்செல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு ப்ரோ, நான் இங்கே வேற ஏதோ பண்ணுறேன், நீங்கள் வேற ஏதோ பேசுகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கமெண்ட்டை எனக்கு நான் படிக்கிறப்ப. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பொதுக்கல்லங்கள்லாம் ஒரு கமெண்ட்டுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்த்துறவங்களும் வாழ்த்த போகிறதில்ல, திட்டுறவங்களும் திட்ட போகிறதில்ல. ஒரு விஷயத்தை பேசுறதுனால அது ஒரு 10 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுறது கூட பழக்கம் இல்லை. நம்ம போட்ட வீடியோ 2 செகண்ட் தான் பார்த்துருப்பாங்க, அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 வீடியோ பார்த்தா அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க, இவங்க வேற ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இது ஆக்சிடென்ட்டு. உங்களுக்கு ஒரு தப்பான புரிதலை வச்சு இன்னமும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு நான் ஒரு சொல்லி ஆகணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? இல்லை, அது இப்போ சொன்னதான். ஒரு 2 செகண்டில் பரபரப்பாக கமெண்ட் சொல்கிற அந்த மனநிலையை மாறி ஒருத்தரை நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 இதை ஸ்க்ரோல் பண்ணி அவங்களோட பதிவுகளை, ஆமாம் இவங்க டோட்டலாகவே தப்பாக தான் போயிட்டுருக்குறாங்க அப்படின்போது கட்டாயம் எச்சரிக்கை செய்யலாம். அதில் மாற்றுக்கிறது அவங்க சுதந்திரம். நம்ம பொதுக்களத்துக்கு வந்துட்டோம், அது அவங்களோட உரிமை. ஆனால் ஒரு 10 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எஸ் இவங்க மொத்தமாகவே தப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின் போது அதுக்கு எதிரான விமர்சனம் பண்ணுறது நியாயமானதாக கருதுறேன். அவசரப்பட்டு அது 2 செகண்ட் கூட பார்த்துக்க மாட்டாங்க அந்த பதிவு முழுசாக. இப்போது பெட்ஸ் லவரும் இருக்காங்க, பெட்ஸ் ஹேட்டரும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போது நாயை வந்து இப்படி ரெஸ்கியூ பண்ணுறவங்க இருக்காங்க, வேணும்னே அடிச்சு இருக்காங்க இப்போ இருக்கிறதுல. அப்படிங்கும்போது இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விலங்கினங்களை நேசிப்பவங்களும் அது சார்ந்து முரட்டு விவாதத்துக்கு வராங்க, அதன் மீது அலர்ஜி உள்ளவங்களும் அது சார்ந்து முரட்டு விவாதம் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக நான் ரோட்டில் ஒரு நாயை கூட்டு போயிட்டுருக்கேன், எதிர ஒருத்தர் வராருன்னா என் பாடி லாங்குவேஜ் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறன்றது புரிய வைக்கணும். நான் நாயை கழுத்தை ஒட்டி பிடிக்கணும், பிடிச்சாலே எதிர வர்றவர் அவர் பாட்டுக்கு ஓரமாக போயிடாரு, அவன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான்றது தெரியும். நான் பாட்டுக்கு செயினை ரொம்ப தூரமாக விட்டு அப்படியே லெத்தாஜிக்காக போயிட்டு இருந்தால் எதிர வர்றவனுக்கு நாய் மேலே தான் கோவம் வரும். அப்போது விலங்கினங்களை நேசிப்பவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது.
அதன் மீது அலர்ஜி உள்ளவங்கள நீ நேசித்தாகணும்னு சொல்லவே கூடாது. நாயை பார்த்துட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாய் ஓடிச்சுன்னா ஓடுறவனாலே நாயை விட வேகமாக ஓட முடியாது. அதை ரெஸ்கியூ பிடிக்க நான் போகிறேன்ல, என்னாலேயும் நாய் கூட ஓட முடியாது. நாய் ஆக்சுவலாக வேட்டை மிருகம். அப்போது நம்ம அந்த அலர்ஜி உள்ளவங்க ஓட மனநிலையில் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அதனால் அதை நேசிக்காதவங்களும் நேசிங்கன்னு சொல்லல, எந்த விதத்துலையும் நேசிப்பாளர்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி நேசிக்கிறவனே நேசிக்காதன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க லிமிட்டில் இருந்துட்டால் இந்த விவாதம், இந்த சிக்கல்கள் கொஞ்சம் குறையும். அந்த லிமிட்டில் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இந்த பூமி எல்லா உயிருக்கும் சமமானது அப்படின்றது. ஸோ அதனால அன்வான்டா எந்த ஒரு அன்வான்டா பண்ண முடியும், யாருக்கும் அது மனிதர்களாக தான். கூடாது. நீங்கள் யாரு கூட சண்டை போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீட் பண்ண போயோ, அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ண போயோ, இதுக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதிவுகளை பார்த்துட்டு தப்பாக பேசுகிறவங்களுக்கு லைக் போட்டு போயிடுது, விவாதத்துக்குள்ளேயே போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான நேரம் இல்லைங்க. எனக்கு 63 வயசு, புரண்டு படுத்தா ஃப்ரீசர் பாக்ஸு. என்னோட அடுத்த நாள் நான் வாழ்ந்தாகணும். அவங்க கூட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 10 கமெண்ட்டை போட்டுட்டு என்னோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வேலை. இன்கேஸ் எங்களுக்கு ஏதாச்சும் அனிமல் ரொம்ப சஃபர் ஆகுதுன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அவங்கள நாங்கள் எங்கள் கேம்பஸ்க்கு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்க முயற்சி பண்ணுவோம் டு த கோர். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்கியூ பண்ணீங்கன்னா எல்லாமே உங்ககிட்ட வச்சுக்க முடியாது. அதை நீங்கள் எங்கெங்கே விடுவீங்க? இல்லை, எங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்கிறோம். பாம்புலாரியில் கேட்டால் அடாப்ஷனுக்காக நாங்கள் போடுவோம், ஃப்ரீ அடாப்ஷன். எஸ், நிறையா ஃபேமிலி லவ்விங் ஃபேமிலிஸ் பெட் அனிமலை வந்துட்டு அவங்க குழந்தை மாதிரி பார்க்குறாங்க. வந்து அவங்க ஒரு ஃபேமிலிலாம் டாக் அடாப்ட் பண்ண வந்துட்டு வாய் வச்சு முத்தம் கொடுக்குறாங்க, ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லவ்விங் ஃபேமிலி வந்துட்டு ஒரு டாகுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடைக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டாகும் அங்கே ஹாப்பியாக இருக்கும். அந்த ஃபேமிலிக்கும் ஒரு டாக் இருக்கிறது, டாக் இல்லை எனி அனிமல், அவங்களுக்கு ஒரு நியூ ஃபேமிலி மெம்பர் வர்றது, ஒரு குழந்தை வர மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. எங்ககிட்ட சென்னையை சேர்ந்த நிறைய பேர் டாக்ஸ் கொண்டு வந்து தராங்க. என்னென்னா டாக்ஸ் கொண்டு வந்து தராங்க. அந்த டாக்ஸ் வந்து நிறைய பெரிய ப்ரீட்லாம் வரும். திரும்ப யூடியூப்பில் போட்டு யாராவது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க, தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். நாய்க்கும் தொல்லைலாம் அவங்களுக்கும் தொல்லைலாம், யாருக்கிட்டையும் ஒரு பைசா வாங்க. இப்போ பாம்பெல்லாம் எங்கே விடுவீங்க? நான் வெனமஸ்லாம் எங்கள் ஏரியாவிலே கொசஸ்தலையாறுன்னு ஒன்று இருக்குது, அது ஓரம் விடலாம். தட் இஸ் நோ, அது சொல்லி சுற்றி புதராக தான் இருக்கும். வெனமஸ் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி எங்கள் பகுதியில் சீத்தஞ்சேரின்னு ஒரு ஏரியா. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.